நம்ம வரிசை பிரகாரம் பார்த்தால் முதலாவது குற்றமற்ற காலம், இரண்டாவது மனசாட்சியின் காலம், மூன்றாவது மனித ஆளுகை காலம், நான்காவதாக வாக்குத்தத்த நியம நிர்வாக காலம் வருகிறது. ஆங்கிலத்தில் இதை டிஸ்பென்சேஷன் ஆஃப் ப்ராமிஸ் என்று சொல்வார்கள். இதனை எதனால் டிஸ்பென்சேஷன் ஆஃப் ப்ராமிஸ் என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த காலத்தில் தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு போ என்று சொல்லி மேலும் அவனையும் அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தபடினாலே இதை வாக்குத்தத்த காலம் என்று சொல்கிறார்கள். இந்த காலம் எதிலிருந்து தொடங்கி எதிலிருந்து முடிகிறது அல்லது கால விஸ்தீர்ணம் என்று சொல்லும்போது ஆபிரகாமுடைய அழைப்பில் தொடங்கி யாத்திராவும் 19 அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் 10 கட்டளை கொடுத்த அந்த நாள் வரை உள்ள காலத்தை அல்லது இடைப்பட்ட காலத்தை வாக்குத்தத்த காலம் என்று சொல்கிறார்கள். இது ஆண்டு அளவிலே பார்த்தால் ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்து கிமு 2090 அவன் கானானுக்குள் வந்ததாக பொதுவாக நம்பப்படுகிறது. மீண்டும் ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டுகள் அனைத்தும் தோராயம்தான், குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆகவே 2090 அவர் கானானுக்குள் வந்தார் என்றால் அதிலிருந்து சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஆண்டு கிமு 1445 என்று கருதுகிறார்கள். அப்படி இருக்குமானால் அதை கணக்கிடும்போது சுமார் 645 ஆண்டுகள் இந்த வாக்குத்தத்த காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. சரி, அடுத்தது இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் கொடுத்த புதிய வெளிப்படுத்தல் அல்லது வாக்குத்தத்தம், ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மிக முக்கியமானவை 3. ஒன்று, ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கு ஆசீர்வாதம். சொந்தமான தேசம் கொடுக்கப்படும். ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்த போது அவனுடைய பூர்வீக தேசமான கல்தேயா அல்லது அந்த ஊர் தேசத்தை விட்டு அவன் புறப்படுகிறான். ஆகவே அவன் நாடற்றவனாக இருக்கின்றான். ஒரு விதத்தில் அவன் நாடோடி என்று சொல்ல முடியும். ஆங்கிலத்தில் சோஜாண்ட் என்று சொல்லுவாங்க. ஆகவே அவனுக்கு இப்போது நாடு இல்லை. இயல்பாகவே அவன் நினைத்திருக்கலாம் அல்லது ஆண்டவருக்கு தெரியும் அவன் இப்படி நினைப்பான் என்று. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை அழைத்து உன்னை நீ கீழ்ப்படியும் போது நிச்சயமாக உனக்கு ஒரு நாடு, உனக்கென்றால் உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கப்படும் என்பது அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அடுத்ததாக ஆபிரகாமின் மூலம் உலகத்துக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமின் மூலம் என்று சொல்லும்போது ஆபிரகாம் அவனுடைய சந்ததி அனைவர் மூலமும் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதம் வரும் என்பதையும் ஆண்டவர் கூறியிருக்கிறதை பார்க்கிறோம். இது வாக்குத்தத்தம் என்று சொல்லலாம். ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த புது வெளிப்படுத்தல்கள் என்றும் கருத முடியும். அடுத்ததாக இந்த வாக்குத்தத்த காலத்தில் ஆபிரகாம் மற்றும் அவனுடைய சந்ததியாருக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகள் என்ன, அதாவது இந்த வெளிப்படுத்தல் அடிப்படையிலே அவர்கள் எவ்வளமான பொறுப்புகளுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது 13ஆம் பக்கம், முந்தின நியம நிர்வாக காலங்களில் தேவன் கொடுத்த கடமைகளை எல்லோரும் செய்யும்படி நியமித்தார். ஆனால் வாக்குத்தத்த டிஸ்பென்சேஷனில் ஆபிரகாமின் வம்சத்தாரோடு மட்டுமே கடமை பொறுப்புகள் மற்றும் கட்டளை கொடுத்தார். இங்கே ஒரு சின்ன ஷிஃப்ட் இருக்குது. ஷிஃப்ட்னா இதுவரை ஆண்டவர் கொடுத்த அந்த நியம நிர்வாகங்களில் கொடுத்த வெளிப்படுத்தல்கள் முழு உலகத்துக்கும் உள்ள மனிதர்களுக்கு கொடுத்தது. ஆனால் இந்த வாக்குத்தத்த காலத்திலிருந்து அவர் கொடுத்த அந்த முக்கியமான கடமை பொறுப்புகள் இஸ்ரவேல் தேசத்தோடு சம்பந்தப்பட்டது. அதற்கு அவர்கள் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால்தான் அவங்களுடைய பொறுப்புகளை குறித்து பார்க்கும்போது தேவனின் வாக்குத்தத்தம் மீது விசுவாசம், அதாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது வைக்கிற விசுவாசம் ஒவ்வொரு ஆபிரகாமுடைய சந்ததியினரும், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபில் வந்த சந்ததியினர் காட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த சந்ததியான ஈசாக்கு யாக்கோபில் வருகிறவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டியதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை இருக்கிறது. மூன்றாவதாக அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தின் வழியே செல்லக்கூடாது என்பது ஒரு கடமை.
நான்காவதாக, உடன்படிக்கைக்கு வெளியே உள்ள பிற தேசத்தாரோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. அதாவது அவர்கள் உடன்படிக்கை தேசத்துக்கு வெளியே இருக்கிற மக்களோடு திருமண சம்பந்தம் வைத்துக்கொள்ள கூடாது என்பதும் ஆபிரகாமுடைய சந்ததியாருடைய கடமைகளும் பொறுப்பாக இருக்கிறது. சரி, இந்த வாக்குத்தத்த காலத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளைகளுக்கு இவர்கள் எப்படி கீழ்ப்படியாமல் போனார்கள் அல்லது தோல்வி என்ன என்று பார்க்கும்போது, தேவன் வாக்குத்தத்தம் செய்த தேசத்தில் பஞ்சம் உண்டான போது தேவனை சார்ந்திராமல் ஆபிரகாம் எகிப்துக்கு சென்றான். அவனமே ஈசாக்கும் யாக்கோபும் செல்வதை பார்க்கிறோம். ஸோ அது அவர்களுடைய தோல்வியாக இருக்கிறது. அதுபோல் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தபோது எகிப்தியருடைய தவறான தெய்வங்களை அல்லது தவறான இறை நம்பிக்கைகளை கற்றுக்கொண்டார்கள். மேலும் பிதாக்களுடைய வாக்குத்தத்த தேவனுக்கு உரிய கரத்தை அவர்கள் கொடுக்காமலும் இருந்ததை தோல்வியாக கருத முடியும். அடுத்தது, இந்த காலகட்டத்தில் இவர்கள் இந்த தோல்வியை அடைந்தபடினாலே அவர்களுக்கு தண்டனை என்னவென்றால், சுமார் 400 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். 400 ஆண்டுகள் என்று சொல்லும்போது அதில் சில அறிஞர்கள் பல்வேறு கணக்கிட சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 200 ஆண்டுகள் தான் அவங்க உண்மையில் அடிமையாக இருந்தது என்கிற பல கருத்து இருக்கிறது. ஆனால் அவைகளுக்குள்ளாக நாம் இப்போது சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் எகிப்திலே இருந்த காலத்திலே அது 200 ஆண்டாக இருந்தாலும் சரி, 400 ஆண்டாக இருந்தாலும் சரி, 430 ஆண்டாக இருந்தாலும் சரி, அவர்கள் பெரும்பான்மையான காலத்தை அடிமைகளாக இருந்தார்கள். அதுதான் அங்கே வருகிறது முக்கியமானது. ஆகவே அது அவர்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அடுத்தது, அந்த அதனுடைய தண்டனை என்னவென்றால், அந்த 400 ஆண்டுகள் தண்டனை முடிந்த பின்பு, அந்த அடிமைத்தனம் முடிந்த பின்பு என்ன நியமம் தொடர்ந்தது என்று பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு வாக்களித்த எல்லா ஆசீர்வாதங்களும் இன்னும் பூர்ணமாக நிறைவேறவில்லை. அவ்வாக்கு தத்தங்கள் பூர்ணமாக வருங்காலத்தில் நிறைவேறும். ஸோ அதனால் வருங்காலத்தில் நிறைவேற இருக்கிறபடினாலே அந்த வாக்கு தத்தங்களுடைய எஃபெக்ட் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வாக்குத்தத்த காலம் முடிந்து போனது. ஆனால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடினாலே அது நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறது. அதை வேதாகம அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்துவுடைய ஆட்சியின் போதுதான் அது பரிபூர்ணமாக நிறைவேறும் என்று கருதப்படுகிறது.